ஸ்டுடியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் எக்ஸல் ஃபார்மேட்டில் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். ஈஸியாக சிம்பிள் ஸ்டெப்ஸில் போட்டுடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. அதை எக்ஸல் ஃபார்மேட் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே டாப்பில் எல்லாமே இருக்கும். இதான் ஒவ்வொரு பேஜஸ். ஃபஸ்ட்டு என்ட்ரி பேஜு. இதில் நம்ம டீட்டெயில்ஸ், பேசிக் பே, டிடக்ஷன்ஸு, சேலரி எல்லாமே என்ட்ரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதில் கஷ்டமாக இருக்குதுன்னா நேரு 4th பேஜ், பேஜ் 4 பில்ட்ரான். இந்த பில்ட்ரான் இருக்குல்ல, இதில் பண்ணிக்கலாம். இந்த பில்ட்ரான் கிளிக் பண்ணுறேன். இதில் நம்மளோட நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு, என்னவா இருக்காங்க, என்ன டிசிக்னேஷன், ஆதார் நம்பர், அதுக்கடுத்தது சிபிஎஸ் நம்பர், பேன் நம்பர், இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சேலரி செக்ஷன் வந்தோன்னா மந்த்து பே, கிரேட் பே இப்போ கிடையாது, டிஏ, ஹெச்ஆர்ஐ, சிசிஏ, சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், இது டபிள்யூஆர்ஐ, இது நம்ம எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதர்ஸ் குரூப் போடனாலும் போட்டுக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் என்ட்ரு பண்ணால் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு 44 45,600ன்னு மாற்றுறேன். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் தான், டோட்டல் பேசிக்குமே மாறிடுச்சு. இப்போ இதில் நமக்கு ஜூலையோ அக்டோபரோ இன்க்ரிமெண்ட் மந்த்து அப்படின்னா இந்த ஜூலையில் கிளிக் பண்ணிவிட்டு 47,000 அப்படின்னு போட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறி 47,000 அப்படி கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக் மாறிடும். எல்லா பேசிக்குமே எவ்வளோ டிஏ கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்கும். இப்போது இந்த 44,300க்கு எவ்வளோ டிஏ பெர்சன்டேஜுங்கிறது இந்த பக்கத்தில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். பாருங்கள், 38% டிஏ அது அதிலே செட் பண்ணியிருக்கோம். இந்த பேயில் மட்டும் என்ட்ரு பண்ணால் டிஏ தானாக கால்குலேட் ஆகிரும். ஹெச்ஆர்ஏ பார்த்துக்கலாம். மேலே இந்த ஃபஸ்ட் பேஜில் போட்டிங்கன்னா போதும், 5,000 அப்படி போடுங்க, 5,000 டோட்டலாக மாறிடும். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதில் மெனக்கிட்ட உட்காந்து ரொம்ப என்ட்ரு பண்ணிக்கிட்டு இல்லை. அதே போல் இதில் என்ட்ரு பண்ணாலும் ஃபுல்லாக மாறிடும், எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறம் டோட்டல் ஃபுல்லாக கேல்குலேட் ஆகிரும். சிபிஎஸும் ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் ஆகிரும். 10% ஆஃப் பேசிக், 10% ஆஃப் அந்த பெய்ட் ப்ளஸ் டிஏ கால்குலேட் ஆகிரும். அப்புறம் எஃபிஎஃப், ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, என்ஹெச்ஐஎஸ், ஐடி செஸ்ஸு இங்கே நம்ம போடணுன்னா போட்டுக்கலாம். இதில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுமாரி ஃபஸ்ட்டு மேலே என்ட்ரு பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே வந்துடும். 1000 அப்படின்னு போட்டோன்னா டோட்டலாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இதோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த டோட்டலோட லிங்க் அப்படியே ஃபஸ்ட்டு பேஜ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இந்த ஃபஸ்ட் பேஜில் நம்ம கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் கிராஸ், அந்த நெட்டு சேலரி நம்ம ரிசீவ் பண்ணது இங்கே வந்துடும். அப்புறம் இதில் நம்ம ஹெச்ஆர்ஐ மட்டும், இது வீட்டு வாடகை எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத போட்டோம்னா அதுவே கால்குலேட் ஆகிரும். இது நம்ம ஹெச்ஆர்ஐ ரிசீவ் பண்ணது,
அந்த ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணது டோட்டலாக கழிஞ்சிரும். இது வந்து நம்மளோட தொழில் வரி ப்ரொஃபஷனல் டேக்ஸு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அது எல்லாமே அதுவே கழிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அப்படியே இருக்கட்டு, தேர்ட் பேஜ் போயிட்டு நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ எல்ஐசி போட்டிருக்கோம் அப்படின்னா எல்ஐசி நம்பர் டீட்டெயில்ஸு இதில் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது பிஎல்ஐ டீட்டெயில்ஸு, அப்புறம் டியூஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணதும் இந்த ஒவ்வொன்றோட லிங்க் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த டோட்டல் எல்லாமே ஃப்ரண்ட்டில் பேஜ் நம்பர் 1க்கு வந்துடும். இந்த பேஜ் நம்பர் 1க்கு அங்கே நம்ம கட்டினது இந்த எல்ஐசியோட டோட்டல், பிஎல்ஐ டோட்டல், டியூஷன் ஃபீஸு இது எல்லாமே வந்துடும். அப்புறம் நம்ம கட்டின என்ஹெச்ஐஎஸோட டிடக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்துடும், கீழே வந்துடும். அப்படியே அதுவே கால்குலேட் பண்ணிடும். செகண்ட் பேஜ் வந்தோம் அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிங்கிறத காட்டிடும். இது டேக்ஸபிள் இன்கம், அப்புறம் அதுக்கு எவ்வளோ டேக்ஸு, அப்புறம் ரிபேட் போயிடுச்சு அப்படின்னா நில் டேக்ஸு, அப்படி இல்லைன்னா எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத காட்டிடும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பே பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க சேலரியில்னா அதை பேட்ரானில் காட்டணும் அப்படின்னா அதுவும் இதில் தானாக ஆட்டோமேட்டிக்காக கழிஞ்சிரும். பேலன்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து இந்த இடத்துல காட்டிடும். பேலன்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறதும் காட்டிடும். அப்படின்னு 4 பேஜையும் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதும். இந்த ஃபஸ்ட் பேஜு, செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு, இந்த மேலே இருக்குது இல்லை பில்டரா, இந்த 4ம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான்.